அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 2025 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். அனைவரும் வளமுடனும் நலமுடனும் சிறந்து விளங்கிட இந்த ஆண்டு அமையட்டும். இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தின் சர்வதேச உலக அளவில் இருக்கின்ற முக்கிய தினங்களை பற்றியும், நம்முடைய மாநில அளவில் மத்திய அரசு முறையில் சிறந்த தினங்களாக கொண்டாடப்படுவதற்கான விவரங்கள் பற்றியும், இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி துவங்கியது என்ற ஒரு வரலாற்று நிகழ்வும், இந்த தினங்கள் நம்முடைய வீட்டிலும் சரி பிறந்த தினம், திருமண தினம், மற்ற எல்லா தினங்களையும் நாம் கொண்டாடுகின்றோம். நம்முடைய தமிழகம் அளவில் கொண்டாடப்படுகின்ற விழாக்களும் தினங்களும் உள்ளன. ஆகவே நம்முடைய இளைஞர்களுக்கு இந்த டிஎன்பிசி மற்றும் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் இந்த தினங்களை நாம் எப்படி அறிந்து கொள்வது, எப்படி நினைவுகொள்வது என்பதை பயன்படும் வகையில் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களோடு ஜனவரி மாதத்தினுடைய அத்தனை தினங்களையும் நாம் இங்கே பகிர்கின்றோம். உலகம் முழுவதும் பெரும்பான்மையான மக்கள் கொண்டாடப்படுகின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு இனம், மொழி, ஜாதி பல்வேறுபட்ட நிலையில் இருந்தாலும் அவைகள் சிறப்பாக வரவேற்று இன்றைய நாளை சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். உலகிலே நியூசிலாந்து நாட்டில் சமோவா என்ற இடத்தில்தான் இந்த முதலில் இந்த புத்தாண்டு பிறக்கின்றது 4:30 மணி அளவில். இரண்டாவது ஆஸ்திரேலியாவில் 31 டிசம்பர் 6:30 மணிக்கு இந்த புத்தாண்டு பிறக்கின்றது. பூமியினுடைய அந்த சுழற்சியினுடைய கால நிமித்தமாக. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் சராசரியாக கரெக்டாக 12 மணிக்கு இந்த புத்தாண்டு புதிய நாள் பிறக்கிறது. அந்த நாளை நாம் சிறப்பாக நம் வீட்டில் புத்தாடை அணிந்து மகிழ்ச்சியுடன் கோயிலுக்கு சென்று அல்லது பெரிய ஆர்ப்பாட்டம் மகிழ்ச்சியாக இந்த விழாக்களை நாம் கொண்டாடினோம். அப்போ அந்த 1ஆம் தேதி தினத்தை நாம் முக்கிய தினங்களாக எடுத்து பார்க்கின்ற பொழுது, இதை தொடர்ந்து ரோமானிய மன்னர்கள் போம்பிலியன் என்பவர்தான் மார்ச் மாதம்தான் முதல் ஆண்டாக துவங்கியிருந்தது. மார்ஷல் என்பவர் மார்ச் மாதத்தை ஆண்டின் முதல் மாதமாக தொடங்கப்பட்டது. இந்த 2 மாதங்கள் சேர்த்து 12 மாதங்களாக அந்த ரோமானிய மன்னர் போம்பிலியோன் என்பவர் இந்த முறையை தொடங்கி வைத்தார். பின் ஜனஸ் என்னும் ரோமானிய கடவுளால் ஜனவரிஸ், பிப்ரவரிஸ் என்ற 2 மாதங்கள் சேர்க்கப்பட்டு 12 மாதங்களாக மாறின. கிபி 1500ஆம் ஆண்டு போப் கிரகோரி என்பவர் இந்த ஆண்டை 12 ஆண்டை வரவேற்று லீப் ஆண்டையும் முடிவு செய்து 12 மாதங்களாக இந்த நாட்கள் ஜனவரி 1 வருடத்தின் முதலாக வடிவமைத்து இன்று வரை அது பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆகவே இந்த கிரேகரிய நடைமுறை ஆண்டு இதுவரை நாம் பின்பற்றி வருகின்றோம். இதில் ஜனவரி 1ஆம் தேதி எடுத்துக்கொண்டால் ஒரு முக்கிய தினங்களை பார்ப்போம். ஜனவரி 1ஆம் தேதி உலக குடும்ப தினம். அந்த 1ஆம் தேதி குடும்பத்து நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் போல அந்த குடும்பத்தில் முதல் நாள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கோவில்கள் சென்று இறைவனை வழிபட வேண்டும். புத்தாடைகள் அணிந்து பொழுதுபோக்கு சாதனங்கள் எல்லாம் நாம் பற்றி அந்த நாளை ஒரு முக்கியமான நாளாக வாசலிலே கோலமிட்டு அந்த பூசணி பூவெல்லாம் வைப்பார்கள். வீட்டை அலங்கரித்து தன்னுடைய ஆடைகளை எல்லாம் புத்தாடைகளை அணிந்து மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு நாள் ஜனவரி 1. ஆகவேதான் உலக குடும்ப தினமாக அந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அடுத்தது 9/1 என்ற அந்த நாளில் INRI வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமாக இது கொண்டாடப்படும். இது ஏன் கொண்டாடப்படுகிறது என்றால், நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து 1915ஆம் ஆண்டு அந்த போராட்டம் அங்கே இருந்த நிலவரத்தின்படி இந்தியாவுக்கு வருகின்ற போது 1915இல் அந்த நாளை சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக வாழ் இந்தியர்கள் தினம் அந்த தினமாக மிக சிறப்பாக அந்த 9ஆம் தேதி ஜனவரி 9 கொண்டாடப்படுகிறது.
10ஆம் தேதி உலக இந்தி தினம். 1975 நம்மளுடைய நாக்பூர் உலக இந்தி தினமாக அந்த நாளை கொண்டாடி அந்த சிறப்பிக்கின்றார்கள். ஆகவே இது வெளிநாடு இந்தியர்கள் அனைவரும் இந்த இந்தி தினம் நாடு முழுவதும் பெருமையாக பேசுகின்ற அந்த இந்தி தினத்தை அந்த 10ஆம் தேதி நாம் கொண்டாடுகின்றோம். 12ஆம் தேதி ஜனவரி இந்திய இளைஞர் தினமாக கொண்டாடுகின்றோம். ஏன் இந்திய இளைஞர் தினம் என்றால், இளைஞர்களுக்கு அன்று பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் சுவாமி விவேகானந்தர். அவர் 1863ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி பிறந்ததனால் இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். அவர் நரேந்திர தத்தா என்பதுதான் அவர் இயற்பெயர். அவர் சிக்காகோவில் அன்பு சகோதர சகோதரிகளே என்ற பெரும் பாராட்டியும் விழிப்புணர்வையும் கொடுக்கப்பட்டது. அதனால தான் அந்த நிலையத்தில் இந்த இளைஞர்கள் தினம் அவருடைய பிறந்த நாளை 1863 பிறக்கின்றார். 1893 அவர் இந்த சிக்காகோவில் உரையாற்றுகின்றார். அதுக்கடுத்தது 15/1 இராணுவ தினம். ஏன் இந்த இராணுவ தினம்? நாம் சுதந்திரம் பெற்ற பிற்பாடு 1949 அந்த போர்ச்சுகீச அந்த ஆங்கில அரசனுடைய படைத்தலைவர்கள் மாறி RM கரியப்பா என்கிறவர் முதல் தரைப்படை இந்திய தலைவராகின்றார். எனவே அந்த நிலத்தில் இராணுவ போர் வீரர்கள் இராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி தினமாகவும், அதை முன்னிட்டு இராணுவ ஸ்டாம்ப் தயாரிக்கப்பட்டு அதை நன்கொடையாகவும் பெறுவதற்கு இந்த இராணுவ தினத்தை கொண்டாடுகின்றார்கள். அதை நாமும் அந்த இராணுவ வீரர்களாக அன்றைய தினம் நாம் அவர்களுக்காக நாம் இந்த விழாவை சிறப்பெடுக்க வேண்டும். 24/1 ஜனவரி அன்று உலக பெண்கள் தினம். ஆகவே பெண்கள் சமத்துவ முறையில் உரிமை இருக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரண் இருக்க வேண்டும் என்பதை ஒட்டி இதை தேசிய பெண் குழந்தைகள் தினம் என்று கொண்டாடுகின்றோம். இதை மகளிர் மற்றும் குழந்தைகளுடைய நல அமைப்பு தான் இதை முன்னெடுத்து இந்த தினத்தினை சிறப்பிக்கின்றது. இந்த தினம் 2008 அனுமதிக்கப்பட்டு 2009 நடைமுறையாக இந்த தேசிய பெண் குழந்தைகள் தினம் வருது. அதே சமயத்தில் சர்வதேச உலக பெண்கள் தினம் அக்டோபர் 11ஆம் தேதி இதை கொண்டாடும் தினமாக வருகின்றது. நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு தினமாக பிப்ரவரி 14ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அதனுடைய நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அம்மா அவருடைய பிறந்தநாள் பிப்ரவரி 14 தமிழகத்தின் பெண் குழந்தைகளுக்கான தினமாகவும் இது கொண்டாடப்படுகிறது. 23ஆம் தேதி நாட்டுப்பற்று உள்ள நம்ம சுபாஷ் சந்திரபோஸ் தினம், நாட்டுப்பற்றுடையோர் தினம் என்று நம்முடைய சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் பிறந்த தினத்தை இந்த 23/1 என்று கொண்டாடப்படுகிறது. 25/1 ஜனவரியில் தேசிய வாக்காளர் தினம். 1950 நாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கின பிற்பாடு அதை வாக்காளர் கடமை, ஒவ்வொருடைய இந்திய குடியுரிமையினுடைய மக்களும் வாக்காளர் செலுத்துவதற்கான கடமை என்பதற்காக, அதில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்திய அரசு தேர்தல் ஆணையத்தின் மூலம் இந்த நாள் 25/1 அன்று நாம் கொண்டாடுகின்றோம். அதே சமயத்தில் தேசிய சுற்றுலா தினமும் நாம் அன்றைய தினமாகவும் இது கொண்டாடப்படுகின்றோம். 26/1 குடியரசு தினம். இது இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கி நம்ம மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அந்த குழு உருவாக்கிய அந்த அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வருகிறது. ஆகவே அதை தான் குடியரசு தினமாக நாம் முழு விடுதலை அறிந்த நாளாக அந்த நாளை கொண்டாடுகின்றோம். இதில் அந்த குடியரசு தினத்தின் அன்றி ஒரு குறிப்பு, அன்று ஜனாதிபதி அவர்கள்தான் அந்த கொடியை ஏற்றுவார். சுதந்திர தினத்தின் அன்று நம்மளுடைய பிரதமர் கொடியேற்றுவார். இந்த கொடி ஏற்றுவதிலும் ஒரு சில வித்தியாசங்களை நாம் பார்க்க வேண்டும். குடியரசு தினத்தின் அன்றி கொடி மேலே இருந்து பறக்க விடப்படும். சுதந்திரமான அன்றைக்கு கொடி கீழிருந்து பறக்க விட்டு அந்த கொடி ஏற்றப்படும்.
2 வித்தியாசங்கள் அது இருக்கின்றது. இப்படி குடியரசு தின நாளை பூரண சராட்சி என்ற முறையில் இந்த நாளை நாம் கொண்டாடி வருகின்றோம். 30/1 அன்று தியாகிகள் தினமாக நாம் சுதந்திரம் பெற்ற ஏற்பாடு 1948 நம் மகாத்மா காந்தி அவர்கள் கோட்சாவால் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த தினத்தை தியாகிகள் தினமாக கொண்டாடப்படுகின்றோம். அன்றைய தினங்கள் 11 மணிக்கு நாம் அமைதி இருந்து அந்த மஞ்சளையை செலுத்த என்ற ஒரு நிகழ்வாக நான் பள்ளிகள் எல்லாம் நடைபெறுவது உண்டு. இந்த தியாகிகள் தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம். இப்போ ஒட்டுமொத்தமாக இது பலவிதமான தேர்வுகளில் வந்திருக்கின்றது. ஆகவே இதை சுருக்கமாக நினைவில் கொள்வதற்காக ஒருவர் வெளிநாட்டிலிருந்து வருகின்றார். அப்போ வெளிநாடு வாழ் தினம். அவர் அதுக்கு அடுத்தது இங்கே இந்தியை கற்றுக்கொள்கிறார். அது இந்தி தினமாக கொண்டாடப்படுகிறது. அவர் இளைஞராக மாறுகிறார். ஆக இளைஞர் தினம். இளைஞராகப்பட்ட பிற்பாடு அவர் இராணுவத்தில் சேர்கிறார். இராணுவ தினம். இராணுவத்தில் சேர்ந்து வீட்டிற்கு செல்கின்றார். அங்கே திருமணம் ஆகிறது. பெண் குழந்தை பெறுகிறது. பெண்கள் பாதுகாப்பு தினம். பின் அவர் அங்கே செல்கின்ற போது குடியரசு தின நாள் வருகிறது. குடியரசு தின விழாவை கொண்டாடுகிறார். அங்கே அந்த பிள்ளைகளோடு குடும்பத்தோடு சுற்றுலா செல்கின்றார். அது சுற்றுலா தினமாக மாறுகிறது. இறுதியில் அவர் காந்தி டெல்லிக்கு செல்கிறார். காந்தி சமாதியை அஞ்சலி செலுத்துகின்றார். ஆகவே இந்த தொடர் நிகழ்வை இந்த நாட்களை நினைவு கொள்வதற்காக இந்த ஒரு முறையை நாம் தெரிந்து கொள்வோம். குறிப்பாக அடுத்தது இப்போ ஒவ்வொரு நாளிலும் முக்கிய தினங்களை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொன்ன தினங்களை விட்டு ஜனவரி 2ஆம் தேதி உள்முக சிந்தனை நாள். ஒருவன் அமைதியாகவும் சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு நாளை உறுதிக்கு அதுக்கு ஜனவரி 2ஆம் தேதி உலக உள்முக சிந்தனை நாளாக அறிவித்திருக்கின்றார்கள் உலக அளவில். ஜனவரி 3ஆம் தேதி சர்வதேச மனம் உடல் ஆரோக்கிய தினம். அதாவது நியூட்டன் பிறந்த நாள். உடல் ஆரோக்கியமும் மன உடலும் இருப்பதற்காக இந்த நாளை உலக அளவில் உருவாக்கி இதை கொண்டாடுகின்றார்கள். 4ஆம் தேதி ஜனவரி உலக பிரெய்லி தினம். அதாவது பார்வையற்றவர்களுக்கான வடிவமைப்பு எழுத்துக்களை உருவாக்கிய தினம். அது லூயில் பிரஸ் என்பவர் அவர் கண்டுபிடித்தது. அவர் பிறந்த நாள் 1809ஆம் ஆண்டு. ஆகவே அதை பிறையிலேறி ஏற்று தினமாக நாம் கொண்டாடுகிறோம். தேசிய பறவைகள் தினம். சுற்றுலா செல்கின்ற நிலையில் ஒரு பறவைகளின் பாதுகாப்பு, அவைகள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய தேசிய பறவை கூட மயில் என்று வரையறுத்து முடிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே தேசிய பறவை தினமாக ஜனவரி 5ஆம் தேதி. 6ஆம் தேதி உலக போர் அனாதைகள் தினம். 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் இந்த பெற்றோர்களை இழந்து தவிக்கின்ற அந்த அனாதை மாணவர்களை, அந்த பிள்ளைகளை நாம் பாதுகாப்பதற்காக அந்த தினத்தை கொண்டாடுகின்றார்கள். இதை சர்வதேச இயக்கம் இந்த தினத்தை கொண்டாடுகிறது. அப்போ உலக அளவில் அந்த இயக்கம் நடைபெறுகிறது. 8ஆம் தேதி ஜனவரி 8ஆம் தேதி பூமியினுடைய சுழற்சி நாள். அந்த சுழற்சி நாள் பூமியினுடைய அந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் வருகின்ற அந்த இதவை அதனுடைய ஒரு அச்சியில் சுழல்கிறது என்பதை கொண்டாடுவதற்குத்தான் பூமியினுடைய சுழற்சி நாளாக கொண்டாடுகின்றோம். ஜனவரி 11ஆம் தேதி லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய நினைவு தினம். இவர் உலக அமைதியின் நாயகன் என்ற ஒரு பட்டத்தையும் பெற்றவர். அதனால் அந்த நாளை நாம் அன்று சிறப்பிக்கின்றோம். மேலும் 11 முதல் அந்த வாரம் உலக சாலை பாதுகாப்பு வாரமாக கொண்டாடப்படுகிறது. இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை, கடைசி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை உலக தொழிலாளர் அதாவது தொழுநோயின் தினமாக கொண்டாடப்படுது. அப்போ உலக தொழுநோய் முற்றிலும் நீக்கப்படுகிறது. அந்த தினத்தை அந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுவதாக கொண்டாடுகின்றோம். தேசிய இளைஞர் தினம் நான் ஏற்கனவே விவேகானந்தன் நிலையில் சொல்லியிருக்கின்றேன். அடுத்தது ஜனவரி 13ஆம் தேதி போகி பண்டிகை. தமிழருடைய திருநாளை எடுத்துக்கொள்வோம்.
அந்த போகி பண்டிகையின் நம்மளுடைய வீட்டில் இருக்கின்ற அத்தனை பழையது பொருட்கள், தேவையான பொருட்கள், உதாரணமாக மோட்டரை ரிப்பேர் பண்ணுறவங்களெல்லாம் சேர்த்து வைத்த பொருட்களை எல்லாம் சுத்தம் செய்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற ஒரு அடிப்படையில் அந்த போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இப்போ ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் திருவிழா. இந்த பொங்கல் திருவிழா நாம் பார்க்கின்றோம், தை பிறந்தால் வழி பிறக்கும். ஆகவே அந்த தைன்ற மாதத்தில் நம்முடைய குடும்பம் அல்லது நம்முடைய சமுதாயம் ஒரு மேல் நிலைக்கு செல்லவும் வழி செய்யவும் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற ஒரு நம்முடைய பண்பாட்டு முறையில் அதை நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம். இது இங்கு மட்டுமல்ல, மலேசியா, சிங்கப்பூர், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா போன்ற உலக நாடுகளில் தமிழர்கள் எங்கு பலர் வசிக்கின்றார்களோ அங்கே எல்லாம், சிங்கப்பூர் போன்ற நாடுகள் எல்லாம் இந்த விழாக்களை சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். அதே சமயத்தில் நம்முடைய மாட்டுப்பொங்கல், மாடுகளுக்கு கொம்பு அடித்து உழைக்கிற அந்த உழைப்பாளர் தினம், திருவள்ளுவர் தினம் 16ஆம் தேதி நம்முடைய உழவர் தினமாகவும் திருவள்ளுவர் தினமும் கொண்டாடப்படுகிறது. ஆகவே அந்த ஜீவன்கள், உழைக்கின்ற ஜீவன்களுக்கு குளிப்பாட்டி அதை குளிக்க வைத்து அதற்கு வண்ணம் பூட்டி அதை சிறப்பாக நாம் உழவர்கள் கொண்டாடுகின்றோம். இந்த பொங்கல், உழவர் தினம் ஆகியவற்றை இது நம்முடைய பாரம்பரிய தொட்டு நடைபெற்றுகின்ற ஒரு தினமாக அன்றைய தினத்துங்களை நாம் கொண்டாடுகின்றோம். இந்திய இராணுவ தினம் சொன்னோம். அந்த இராணுவ தினத்தினுடைய அந்த கரியப்பா அவர்களுடைய முதல் தடைபதி பெற்றவர். ஆகவே அவர்களுக்காக நாம் இந்த அஞ்சலியை செலுத்துகின்றோம். பொங்கல் பெண்குயின் விழிப்புணர்வு தினம் ஜனவரி 10ஆம் தேதியும், தேசிய தொடக்க நாள் அன்றுதான் ஜனவரி 16 உழவர் தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். இதை தேசிய தொடக்க நாளாகவும் இதை நாம் கொண்டாடுகின்றோம். ஜனவரி 21ஆம் தேதி திரிபுரா, மணிப்பூர் மற்றும் மேகாலயாவில் நம்முடைய இந்திய தேசத்தோடு இணைக்கப்பட்ட நாள். ஆகவே அந்த நாளை நாம் அந்த நாட்களாக கொண்டாடுகின்றோம். தேசிய பெண் குழந்தைகள் தினம் நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கின்றோம். அதை பெண்கள் பாதுகாப்பு, இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் உரிமை, பெண்களுக்கு விரோதமாக எடுக்கப்படுற அத்தனை இதுகளுக்கும் சபதம் ஏற்று அவர்களுக்கு நாம் பக்கத்துணையதாக இந்த சட்டத்தை மதிப்போம் என்ற முறையில் அந்த பெண்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. குடியரசு தினம் நம்முடைய ஆகஸ்ட் 26ஆம் தேதி சொன்னோம். சர்வதேச சுங்க தினம். இந்த தீர்வை பெறுவதற்கும் இது மத்திய அரசால் கொண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது சுங்கவரி தினம், பாதுகாப்பு ஏற்படுவதற்காக அது செய்யப்படுகிறது. அடுத்தது லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த நாளும், கரியப்பா அவர்கள் ஜெயந்தி அவர்கள் பிறந்த நாளும் ஜனவரி 28ஆம் தேதி. ஜனவரி 30ஆம் தேதி தியாகிகள் தினம். நம்முடைய மகாத்மா காந்தி கோட்சவால் சுட்டப்பட்ட அந்த நாளை கொண்டாடுகிறோம். ஜனவரி 31ஆம் தேதி சர்வதேச பேரிடர் மீட்பு. உலக அளவில் இந்த பேரிடர் மீட்பு ஏற்படுகிறது. வெள்ளத்தால் ஏற்படுகிறது, பூகம்பத்தால் ஏற்படுகிறது, சுனாமியால் ஏற்படுகிறது. ஆகவே இந்த நிலையில் நம்மோடு இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இப்படிப்பட்ட இயற்கை பேரிடர்கள் நமக்கு ஏற்படுவதை நிமித்தம் அந்த நாளை 31ஆம் நாளை நாம் நினைவு கொள்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு மாதத்திற்கும் இந்த நாட்களில் நாம் நினைவு கூர்ந்து நாம் உலக அளவில் ஒன்றிணைய, தேசிய விழாக்களின் போது தேசிய அளவில் ஒன்றிணைய நாம் ஒவ்வொருவரும் இதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இதே போன்று தமிழ் மாதங்கள் 60 ஆண்டுக்கு ஒரு முறை சுற்று வருகின்றது. இது கிபி 2000க்கு முன்னாடியிலிருந்து தமிழ் பிறப்பு ஆண்டுகள் பிறந்து வருகிறது. ஆகவே கிறிஸ்து பிறப்பதற்கு முன் ஆண்டுகள், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் ஆண்டுகள், கிறிஸ்து பிறந்து இன்று 2225 ஆண்டுகள் புத்தாண்டாக இன்று பிறந்திருக்கின்றது. ஆகவே புத்தாண்டு இந்த ஜனவரியில் நாம் இந்த பதிவிலே சிந்திக்கின்ற பொழுது சென்ற ஆண்டு திட்டமிட்டவைகள், சென்ற ஆண்டு செயல்படுத்தப்பட்டவைகள், நம்மால் முடியாத போனவை, நம்ம நடைமுறையில் தவறுகள், இவைகளெல்லாம் நினைவு கூர்ந்து இன்றைய நாளில் இந்த வரும் ஆண்டினுடைய ஆண்டு திட்டமாக இந்த ஆண்டுக்குள் நான் என்ன முடிக்க வேண்டும், என்னுடைய தேர்வுகளை எப்படி முடிக்க வேண்டும், என் வாழ்க்கையை எப்படி உயர்த்தி கொள்வது, வீட்டில் நடக்க வேண்டிய நிகழ்ச்சிகள் திட்டமிட்டு இந்த ஆண்டில் முடிப்பதற்கான என்ன வழிமுறைகள், அதுக்கு என்ன ஆலோசனைகள். ஆகவே தயவு செய்து
ஜனவரி மாதம் புது வருடம் பிறந்த உடனே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்திலும் சரி, ஒவ்வொரு நிறுவனங்களும் சரி, ஒரு ஆண்டு திட்டங்களை உருவாக்கி ஒரு 3 மாதத்தில் செய்ய முடிக்க வேண்டியவை, ஒரு 6 மாதத்தில் செய்ய முடிக்க வேண்டியவை, ஒரு வருடத்தில் செய்து முடிக்க வேண்டியவை என்பதை சிந்தனை செய்து நம்முடைய எண்ணங்களை சீர்தூக்கி இதை திட்டமிட்டு கொள்ள வேண்டும். ஏதோ ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கிறது, ஒவ்வொரு ஆண்டு வருகிறது, 12 மாதம் முடிகிறது என்று இல்லை. ஆகவே ஒவ்வொரு ஆண்டிலும் அந்த முதல் மாதம் நாம் நம்மளுடைய உயர்வான நிலைக்கு எப்படி திட்டமிடுவது, அதற்கு என்ன ஆலோசனை, குடும்பத்தோடு ஆலோசனை. பிள்ளைகள் அந்த ஆண்டில் பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். அப்போ ஒவ்வொரு பிறந்த நாளும் அந்த முடிந்து ஒரு வயது கூடுகிறது. ஸோ அந்த பிள்ளைகளுக்கு சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு என்ன விதமான வழிகாட்டிகள் இருக்கின்றோம், நாம் திட்டமிடுவது தான் இதில் முக்கியம். ஆகவே இந்த நாட்கள் உலக அளவிலும் சர்வதேச அளவிலும் இந்த முக்கியமான தினங்களை வரையறுத்து நமக்கு தெரிவிக்கின்றால் ஏதோ அதை நடத்துவர்கள் மட்டும் செயல்படுத்துவர்கள் மட்டும் செய்வது அல்ல. அதில் ஒவ்வொருவரும் உள்வாய் ஒரு காலாண்டரை பார்க்குறோம், பிரிக்கிறோம். அந்த காலாண்டரில் தின காலாண்டரில் ஒரு செய்தியை பிரிப்பதற்கு முன்னாடி தயவு செய்து அதில் ஒரு சில வசனங்கள், வார்த்தைகள், தமிழினுடைய விளக்கங்கள், நாம் ராகுகாலம், யமகண்டம் இதை ஒவ்வொரு இதிலையும் இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் அதன் உள்ளே சில சொற்றொடர்கள், அர்த்தமுள்ள வார்த்தைகள், நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வார்த்தைகள் இருக்கின்றன. எனவே இந்த தின காலாண்டரை ஒருவரும் கிழிக்கின்ற பொழுது அதில் என்ன எழுதியிருக்கின்றதை தயவு செய்து படித்து பாருங்கள். அது ஒரு பெரிய மாற்றத்தை தந்திருக்கிறது பல பேருடைய வாழ்க்கைக்கு. ஆகவே இந்த நாட்களை ஒவ்வொரு நாளும் செல்கின்ற நாட்களை கிழிக்க வேண்டும். சிலது மொத்தமாக வச்சுருவாங்க, கிழிக்கத்தே இல்லை. ஆக ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு அறையிலும், ஒவ்வொரு அலுவலகங்களிலும் அந்த நாட்களை காட்டுகின்ற காலாண்டர் இருக்கிறது. அதிலே தினம் காலாண்டர்கள் இருக்கின்றது, விடுமுறை நாட்கள் இருக்கின்றது. ஆகவே அந்த காலாண்டரை காலம் கணிக்கிறது. நேரத்தை வீணாக்காமல் அந்த ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கொடுத்துகள். இன்னொரு இந்த மாதத்தில் ஒரு புதிய சிந்தனையாக நிறைய கல்வியாளர்கள் இருக்கின்றார்கள், நிறைய மாணவர்கள் படிக்கின்றார்கள், நிறைய சம்பவங்கள் நடக்கின்றன. ஆகவே அன்றைய காலகட்டத்தில் ஏற்படுகிற சம்பவங்களை நினைவு கூர்ந்து ஒரு டைரி எடுத்து அந்த டைரியில் பதிவு செய்தல். இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாளாக இருந்ததால் அந்த ஒரு மனிதரை, பெரு அறிஞரை இன்று சந்தித்தேன், அவரிடம் வாழ்த்து பெற்றேன் என்றால் அந்த தேதியில் அந்த டைரியில் குறித்து கொள்ளுங்கள். டைரி எழுதுகின்ற பழக்கம்தான் மிகப்பெரிய ஒரு பழக்கம். மிகப்பெரிய அரசர்கள் உலகப் போருகின்ற பொழுது அந்த இராணுவ பயிற்சி பள்ளியில் அந்த வகுப்பில் எடுத்தப்பட்ட முக்கியமான வார்த்தைகளை, அந்த நினைவுகளை குறித்து கொண்டு வந்திருக்கின்றார். அந்த டைரி குறித்ததனுடைய பயன், அந்த இராணுவ பள்ளியில் படிக்கின்ற 2 வீரர்கள் ஒருவர் அன்று வரவில்லை. ஸோ அன்று வராத அந்த யுத்தியை அந்த டைரியிலிருந்து கண்டுபிடித்து எடுத்து இவர் இந்த யுத்தியை பயன்படுத்துகிறார். ஆகவே நம் வாழ்க்கையை திரும்பி பார்க்கவும், அதில் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்கும், அதனுடைய படிப்படியான முயற்சிகளை நாம் வெளிப்படுத்தவும் இந்த குறிப்பு, காலாண்டர், நம்மளுடைய டைரி மிக பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே இந்த புத்தாண்டில் உங்களை அனைவரும் அன்பாக வாழ்த்தி, நடைமுறையாக தின குறிப்பேடாக டைரியை குறித்தல், முக்கிய தினங்களை குறித்து அதை பற்றி நாம் அறிந்து கொள்ளுதல், பகிர்ந்து கொள்ளுதல், இவை நாளைய சமுதாயத்திற்கு, இளைஞர்களுக்கும் நமக்கும் ஒரு வளர்ச்சி உள்ளதாக இருக்கும். ஆகவே இந்த ஜனவரி மாதத்தினுடைய முக்கிய தினங்களை உங்களுக்கு பகிர்ந்தோம். அதை நினைவு கொள்வோம், நடைமுறைப்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.